சென்னை அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்த 10 வயது சிறுமி கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக தண்ணீர் கேன் போடும் சதீஷ் என்பவர் மீதும் 14 வயது சிறுவன் மீதும் புகார் அளிக்க பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோர் அண்ணாநகர் அனைத்து மகளிர் காவல் நிலையம் சென்றனர். அப்போது காவல் ஆய்வாளர் தங்களை தாக்கியதாகவும் 14 வயது சிறுவனின் பெயரை புகாரிலிருந்து நீக்க வலியுறுத்தியதாகவும் சிறுமியின் பெற்றோர் வீடியோ வெளியிட்டிருந்தனர். இதனையடுத்து இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரித்த நிலையில் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற உத்தரவிடப்பட்டிருந்தது. அதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்பில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டதை அடுத்து இந்த வழக்கு சிறப்பு புலனாய்வு குழுவினர் விசாரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதன்படி தமிழகத்தைச் சேர்ந்த டிஐஜி சரோஜ்குமார் தாக்கூர் தலைமையிலான இந்த சிறப்பு புலனாய்வு குழுவில் ஆவடி சட்டம் ஒழுங்கு துணை ஆணையர் ஜமன் ஜமால், சேலம் மாநகர சட்டம் ஒழுங்கு துணை ஆணையர் பிருந்தா ஆகியோர் இடம்பெற்றிருந்தனர். இந்த வழக்கை சிறப்பு புலனாய்வு குழுவினர் விசாரணை நடத்தி வந்த நிலையில் 14 வயது சிறுவனும் சதீஷ் என்ற இளைஞரும் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருந்தனர். இந்நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக நடுவான்கரை பகுதியைச் சேர்ந்த அதிமுக 103வது வட்ட செயலாளர் சுதாகர் என்பவரையும் இந்த வழக்கை முதலில் விசாரித்த அண்ணாநகர் மகளிர் காவல் நிலைய காவல் ஆய்வாளர் ராஜி என்பவரையும் சிறப்பு புலனாய்வு குழு போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட காவல் ஆய்வாளர் ராஜி புகார் அளித்த சிறுமியின் பெற்றோர்களை தாக்கியதாகவும் புகார் மீது விசாரணை நடத்தப்படவில்லை எனவும் குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டப்பட்ட சதீஷிற்கு ஆதரவாக அதிமுக நிர்வாகி அடைக்கலம் கொடுத்ததால் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் போலீசார் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கைது செய்யப்பட்ட இருவரும் எழும்பூர் நீதிமன்ற நீதிபதிகள் குடியிருப்பில் நீதிபதி ராஜலட்சுமி முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இந்த வழக்கு தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட நீதிபதி ராஜலட்சுமி கைது செய்யப்பட்ட அதிமுக வட்ட செயலாளர் சுதாகர் மற்றும் காவல் ஆய்வாளர் ராஜி ஆகிய இருவருக்கும் ஜனவரி 21ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த உத்தரவின் பெயரில் சிறப்பு புலனாய்வு குழு போலீசார் கைது செய்யப்பட்ட அதிமுக வட்ட செயலாளர் சுதாகர் மற்றும் அண்ணாநகர் அனைத்து மகளிர் காவல் ஆய்வாளர் ராஜி ஆகிய இருவரையும் சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட பெண் காவல் ஆய்வாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் அதிமுக நிர்வாகி சுதாகரை கட்சியிலிருந்து நீக்கி அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார்.